அதுல கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வி.கே. சசிகலா அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்பும் தொண்டர்களுக்கு கொடுக்கல. ஆனா இப்ப வந்து உறுப்பினர் படிவம் வந்து எல்லா தொண்டர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா கட்சிக்காரங்க போய் நம்ம இந்த தேர்தல் நம்ம கண்டஸ்ட் பண்ணோமா, வந்தே பாரத் தேர்தலில் நம்ம மோடி டிடிவி அந்த மாதிரி ஓபிஎஸ் சேர்ந்தோம், நம்ம ஒரு சீட்டை வாங்கி போய் வலியுறுத்தினாங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணோம், தமிழ்நாடு கூட நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், எல்லாம் நம்ம எல்லாரும் போய் கேட்டோம். கேட்டதுக்கு நம்ம சொன்னாங்க, நம்ம போய் எப்படி நட்ட எலெக்ஷனுக்கு எதிர்த்து போட்டிடுறது, நட்டலுக்கு எதிராக நம்ம போய் எப்படி வாக்கு சேகரிக்கிறது. அப்போ ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் எதிர்த்து நிற்க வச்சுங்க, நட்டலுக்கு இருக்கிறான். ஆனால் மதுசூதன் எதிராக நிற்க வைக்கிறோம். அதே மாதிரி 2019 தேர்தலில் 1000 கோடி மேலே செலவு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக வேட்பாளர் தோக்கடிச்சு யாரு? 2019 யார் தோக்கடிச்சாரு? டிடிவி தினகரன். அதனால அதாவது அந்த அம்மாவுக்கு ஏற்கானமா அவங்க வந்து மத்திய அரசோட பிஜேபியோட அடிமையாயிட்டாங்க. எப்படி எடப்பாடி திமுக அடிமையானாரோ அது மாதிரி இவங்க பிஜேபியோட அது அடிமையாயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க தொழில் பண்றாங்க, யாரும் வேறு சேராம இவங்க தொழில் பண்றதுனால அந்த அம்மாவை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்ம நீங்க பிஜேபி எதுக்கு வேணாம், பிஜேபி எதுக்காக இது பண்ண வேணாம் சொன்னா, அது இல்லாமல் இவங்க கையில் சொந்த மனுஷத்துக்கு கொடுத்து வச்சுக்கிற மிகப்பெரிய தொகையை வந்து இந்த அம்மா நேரடியாக அரசியலுக்கு போனால் அந்த தொகையெல்லாம் கரைஞ்சிருங்க. அதனால இந்த அம்மா குடும்பமே அரசியலுக்கு போகாம தடுக்கிறாங்க. இதுதான் என்னுடைய பெரிய. நீங்க வி.கே. சசிகலா வந்து மத்திய பாஜக அரசுக்கு பயப்படுதுன்றீங்க. ஆனா அதே மாதிரிதானே அவர் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இன்னைக்கு மத்திய பாஜக அரசு கூட்டணியில இணைந்ததுக்கும் அந்த பயம் தானே காரணம். ஒரே விஷயம் கேட்கிறேன், அவங்க அரசியல் பண்ணி அரசியல் வெளியில வராங்க. அரசியலே பண்ணாம கட்சி இணைத்து 2021 அரசியல் பண்ணல. அன்னைக்கு உங்களுக்கு எடப்பாடி சேர்க்கல, துரோகம் பண்ணிட்டாங்க, கார் கோடியே கேட்கலாம். என்ன பண்ணிருந்தோம் அன்னைக்கு? அமமுக என்ன பண்ண வேட்பாளர் ஒரு 10 பேர் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும், செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அரசியல் என்னைக்கு தானே முக்கியம். எதிரி எங்க மாமா இருக்கிறான், விரோதம் இருக்கிறான், அவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் வந்துவிட்டா நம்ம வெற்றி தான் இலக்கு. எதிரில் இவருக்காரு அவருக்கு தான் பார்க்கக்கூடாது. எடப்பாடி துரோகம் பண்ணாங்க. உங்களுடைய கார் கிடையாது டிடிவி அன்னைக்கு வந்து மாபெரும் படையோட அங்கிருந்து உங்களை தண்ணி வந்தார். வந்து பார்ட்டி ஆஃபீஸ் போகணும் சொல்லுங்க. இப்போ வந்தீங்கன்னா அன்னைக்கு பார்ட்டி ஆஃபீஸை கேப்சர் பண்ணிக்கணுமா இல்லை? காலைல 4 மணிக்கு நான் ராம புரட்சித்தலைவர் வீட்டில் நான் வர 4-5 எல்லாம் அன்னைக்கு அந்த தொண்டப்படையே உள்ள போய் கடப்படை என்ன பண்ணிருக்கீங்க? ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டத்தையே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, இந்த அம்மா போயிருந்தாங்கன்னா அன்னைக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இந்த அம்மா வேலை யாத்திரை பண்ணாங்க திருச்செந்தூருக்கு. அன்னைக்கு செங்கோடையான்லேருந்து எம்சி சம்பவத்திலேருந்து அனிதா இவர் உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன் வந்து அதே மாதிரி எல்லாருமே இந்த அம்மா பேடி வந்து தயாராக எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த அம்மாவோட மறுபடியும் நான் தானே கூட இருந்தேன். எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, அம்மா கேளுங்க வரங்க, அம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களை அழைப்பு சொன்னாங்க. அண்ணன் பொண்ணை வந்து பார்த்துருவாங்க. பார்த்தீங்க அவங்க கூட தொடர்பில் இருக்காங்க. அது அன்வர் ராஜா எத்தனை வாடி ராத்திரில அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அன்வர் ராஜா 9 மணிக்கு மேலே யாரும் நினைச்சிட்டு அன்வர் ராஜா வந்தார். அதே மாதிரி ஓபிஎஸ் தம்பி ராஜா வந்தார். அப்புறம் கடைசியாக ஓபிஎஸ் அந்த வீட்டுக்கு போய் நான் சொன்ன ஆதரவு கொடுத்து அம்மா சின்னம்மா வந்து அவங்க ஆக்சிடென்ட் போட்டு கிடையாது. பொதுக்குழுக்கு வந்துடணுமா இல்லையா? எடப்பாடி தோக்கடிங்கன்னா களத்தில் நேரம் வந்து பொதுக்குழுல ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு தோக்கடிக்கப்பட்டு போறே இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் போகாத தடுத்தது யாரு? அந்த அம்மாவோட தம்பி திவாகர். அவர் எடப்பாடியோட கையப்பில் இருக்காரு. சசிகலா உறவுகளும் வந்து எடப்பாடியோட தொடர்புல இருக்காங்க. ஆமா, திவாகர் டிடிவி அன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றிருப்பாரு. டிடிவி அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேர்ல இருந்த கொலைப்பழி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அந்த கரையெல்லாம் அவங்க நீக்கினார். நாங்கள் இந்த பக்கம் டிநகர்ல அந்த அம்மாவோட சர்ச்சை அமைச்சிருந்தோம். சின்னம்மா கேலண்டர் போட்டு வீடு விட நாங்கள் அப்படி வரத்துக்குள்ள குப்பத்தடிக்கிட்டோம் ஜனங்கள் வீசுவாங்க. நம்ம மேல அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்புலாம் கரைச்சவர் யாரு? கொலைப்பழியை தீர்த்தவர் யாரு? அண்ணன் டிடிவி சார். அதான் மறுக்க முடியும். நமக்கு பிடிக்கல அது எல்லாத்தையும் சேர்ந்து டிடிவி சார் தான் அம்மா மேல கொலைப்பழி எல்லாம் பண்ணாரு. ஆக்சுவலி திவாகர் என்ன சொன்னார்? இன்னைக்கு குச்சி காட்சின்னாரு. அவரா அவங்க ஊர்ல தஞ்சாவூர்ல ஒரு மோசமான வார்த்தை குச்சி காட்சி. இந்த அம்மாவை தேவத்தலை சின்னம்மாவை குச்சி காட்சின்னு விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அவரோட சேர்ந்து எல்லாரையும் நீங்க பழி வைக்க கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஒரு அறிக்கை கொடுத்துருக்குமா இல்லையா? எடப்பாடிக்கு ஓட்டு போடாதீங்க, இல்ல நீங்க யார் வேணாலும் ஓட்டு போடுறது, தீசக்தி திமுக ஓட்டு போடாதீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா?
கொடுத்தீங்களா? அந்த தேர்தலில் கொடுக்கல. அப்படி எதுக்கு அப்பமா இப்போ வந்து படிவம் வேணும், அந்த படிவத்துல தலைவர் இருக்காது, வாழ இருக்காது, மாட்டியா அவர் படிவம். இப்போ கூட அன்னைக்கு அதிமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக இது கொடுக்குறீங்க, உறுப்பினராக சேர்த்து கொடுக்குறீங்க. இது எதிர்ப்பு இல்லையா? சொல்லுங்க. எது இந்த நாடகம் ஆடுறாங்க? ஒண்ணு வரன்னு சொல்லி இல்ல வரலன்னு சொல்லி. ரஜினிகாந்த் மாதிரி இப்போ வர அப்போ வரேன் எப்போ வரட்டு நீ வரவே போறது இல்ல. இந்த அப்பாவி புரட்சித் தலைவர் அம்மாவோட தொண்டர்களையும் புரட்சித் தலைவர் தொண்டர்களையும் நீ ஏமாத்தி உங்க சொத்து பாதுகாப்பு இவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ் நம்ம பின்னாடி வந்து சொன்னா அதுக்கு அது எடப்பாடியே நம்பிடலாம். தைரியமா தப்பான முடிவு, தற்கொலைக்கான முடிவு பிஜேபி. ஆனா பிஜேபி எதிர்த்தாரா இல்லையா? உங்களை மாதிரி சொத்து போயிருக்கு, இந்த மாதிரி வழக்கு போயிருக்கு. அவர் வீட்டில் அம்மா இருந்தாரு, கோழிக்கறி கோலம் மாவன் போட்டு அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாரு. பண்ணாரே இல்லையா? அவர் சக்திக்கு மீறி தான். ஆனால் ஏதோ தமிழ்நாடுக்குள்ள வர வந்தார், முயற்சி பண்ணார், அதை பாராட்டணும். அதாவது ஆளுநரத்தை வந்து வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் எடப்பாடி வந்து முயற்சி பண்ணி எந்த முயற்சியும் பண்ணாம இது மக்களுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு பாடம் போகட்டும் அப்படின்னா என்ன பாடம் போகட்டும்? இது பாடம் போயிட்டு சொல்றதுதான் நீங்க ஒரு பொதுச்செயலாளரா? இந்த குடும்பமே ஒரு நவரத்ன குடும்பங்க. இம்மாத்தோட பையங்க. அதாவது நானும் நிறைய தலைவர்கிட்ட பேசி பார்த்தேன், வாங்கப்பா இந்த அம்மா வச்சு அரசியல் பண்ணலாம்னா, சார் அன்னைக்கு டிடிவி சார் இருந்தாலும் ஒரு மெச்சூரான தலைவர், டாக்டர் வெங்கடேஷ் அரை மெச்சூரானா பரவாயில்ல, அவங்க மச்சான் திவாகர் பரவாயில்ல, பாஸ் இவங்கெல்லாம் நாங்கள் இப்போ போய் ஜெயகானந்த் கிட்டே நாங்கள் போய் விவேக் ஜெயராமன் இப்போ காலம் வந்துருக்கோம் சார் கேட்குறேன். அதுக்கு அதிமுகவே 5 மணி நேரம் பரவாயில்ல, இவனுக்கு இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கட்சியை கொடுக்கக்கூடாதுன்றதுல மிக தெளிவாக முடிவு எடுத்துக்காங்க. அந்த முடிவு பாராட்டு முடிவு தான். இவங்க அதாவது சிவாஜி கணேசன் மாதிரி இவங்க யாரு சின்னம்மா அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. இவங்க குடும்பம் தான் முக்கியம். எப்பா பார்த்தாலும் அவங்க குடும்பத்தை கூட்டு வச்சுப்பாங்க, கட்சிக்காரனை கூட்டு வச்சு இருந்துருக்காங்க. இல்ல அதுலயே டிடிவி தினகரன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சசிகலா அவங்க முடிவெடுக்கும் போது டிடிவி தினகரனோட கலந்து ஆலோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல டிடிவி தினகரன் வந்து அவங்க சொந்த மதத்துக்கு கிட்ட சாங்க மச்சானா இது வரைக்கும் அவர்கிட்ட பார்த்த ஒரு நேரமான ஒரு விஷயம். அவர் மட்டும் தான் கட்சி. இங்க அப்படி கிடையாது. இந்த அம்மா எம்ஆர் பையனை கூட்டுப்பாங்க, எம்ஆரை கூட்டுப்பாங்க, இளவரசியை கூட்டுப்பாங்க, இளவரசி பையனை கூட்டுப்பாங்க, திவாகர் பையன் ஜெயானந்த கூட்டுப்பாங்க. உச்சி காட்சின்னு சொல்லி பொது வழியில சொன்ன அந்த திவாகரை, அது பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியாத ஒரு பேர் அந்த ஊர்ல, உச்சி காட்சி என்ற பேர். இந்த அம்மா சசிகலா எங்களுக்குலாம் ரத்தம் கொதிச்சுது. சொந்த அப்படிப்பட்ட தம்பிக்கு அந்த கூட்டு வச்சு இப்ப கூட வச்சுருக்கேன். ஏன்னா மனுஷன் போய் கொலை பேருக்கு டிடிவி தினருக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணி போயிருக்கும். புரியல அக்கா பையன் தானே அவன் காலத்துல சோதனையான காலத்துல நிக்கிறான்ல. ஆனா ஓபிஎஸ் நம்ம துரோகம் கூட பண்ணிருக்கோம். இல்ல சொல்ல நம்ம பண்ண துரோகத்தோட அவன் நம்ம பண்ண துரோகத்தோட அவன் பண்ண துரோகம் கம்மி தான் தர்ம யுத்தம் பண்ணுது. ஆனா நம்ம மந்திரி சபையிலே லிஸ்ட்ல நீ கொடுக்கலையா? அது பெரிய துரோகம் இல்லையா? 3 முறை 3ஆவது முதலமைச்சரா அம்மாவால் உருவாக்கப்பட்டவர் நீங்க தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவர் நிக்கிறாரு, சுயேட்சா நிக்கிறார் தைரியமா. திமுக வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை இருக்கு, பிரச்சாரத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப சசிகலா வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் துரோகம் பண்ணிட்டாருன்றீங்க நீங்க? இல்லைங்க, மொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த 2021 மோடி மாதிரி தான் வரல. இந்த வாட்டி நீ வந்து டிடிவி தினம் பிரச்சாரம் பண்ண வர மோடி தந்தாரா? அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வராதுன்னு சொல்லி மோடி தந்தாரா? நயனார் ஜெயிக்கிற பிரச்சாரம் பண்ண மோடி தந்தாரா? சாமியார் வராதுன்னு மோடி தந்தாரா? ஓபிஎஸ் ராமநாத் நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பலம் இருக்குல்ல, அவங்க சமுதாய மக்கள் ஓட்டு இன்னும் எழுச்சியா விழுந்திருக்குல்ல. இந்த அம்மாவுல ஒரு பரிதாப மக்கள்கிட்ட தொண்டர்கிட்ட இருக்குல்ல. சமுதாயத்தினுடைய 30 வருஷமா அந்த சமுதாயத்தை அவங்க வளர்த்தாங்க, ஊட்டி வளர்த்தாங்க. அதனாலதான் அந்த சமுதாய மக்கள் இந்த அம்மாவை போக நினைச்சாங்க. யாரெல்லாம் ஊட்டி வளர்த்து மற்ற சமுதாயம், அதனாலதான் மற்ற சமுதாயத்தை கேபி முன்சாமி சிவி போகாம வந்து வன்னியர்களை புறக்கணிச்சாங்க. அவங்க சமுதாயத்தை மட்டும் ஏத்தினாங்க. ஒரு தலைவர் லீடர் அவங்க வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவை. சசிகலா அவங்களுடைய பார்வையில வந்து வன்னியரோ நாடாரோ தாழ்த்தப்பட்டவர்களோ முக்கியம் இல்ல, தேவர் மட்டும்தான் முக்கியங்கிற ஒரே குறிக்கோளோட தான் இருந்தாங்க அப்படின்னு அதை குற்றச்சாட்டு உண்மையான. ஆனா இவங்களுக்கு எத்தனை பேர் இப்ப டிடி பின்னாடி வந்தார்ல, இவங்களுக்கு எந்த எடப்பாடி எடுத்து வந்தாலும் 22 எம்எல்ஏ வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்குள்ள போயிட்டாங்க திரும்ப. ஆனா வந்தவங்க எத்தனை பேர் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அதிகம். அதுக்கப்புறம் வன்னியர்
வட மாவட்டங்கள் இதெல்லாம் பாருங்க. ஆமா வந்தவர் இந்த அம்மா வந்து ஆனா இவங்க யாருக்கோசம் 30 வருஷம் ஊட்டி வளர்த்தாங்க அந்த முக்குளத்தூர் யாருமே இவங்களை நம்பி வரல. உதாரணத்துக்கு இவங்க வளர்த்த காமராஜர் நம்பினம் நன்றி. அவர் வரல. ஓஎஸ் மணியன் அவர் வரல. அவங்க தான் முதலாளா வந்து ஆமா ஆமா. அவங்க வராம தடுத்தது யாரு? திவாகர் தானே. அப்ப மாசம் பணம் திவாகர் வாங்கி தானே இருந்தாரு திவாகர்.